ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஒரு காய்கறி தொக்கு ஒண்ணு இப்ப குயிக்கா பார்த்துட்டு வந்துரலாமா? அது கூட என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில எண்ணெய் சட்டியில எண்ணெய் விட்டு, அது கூட பூண்டும், பெருஞ்சீரகமும் தட்டி இதில நான் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா, கருவாடையே தோற்கடிக்கிற அளவுக்கு இருக்கும்னா, அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா, இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். நான்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் பண்ணுவேன். இப்ப இது கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து, டோட்டலா இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கான உப்பையும் நான் இங்கேயே சேர்த்துருவேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டே இருங்க. அது வதங்கும். கோல்டன் ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தொக்கு இருக்கு பார்த்தீங்களா? இத ரசத்துக்கு, சாம்பாருக்கு, தயிருக்கு இதுக்கெல்லாம் அல்டிமேட் காம்பினேஷனா இருக்கும். கருவாடுனா தோத்து போகும்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு இருக்கும் இந்த தொக்கு. நாங்கலாம் எங்க வீட்ல ரசம்லாம் வச்சா அல்டிமேட்டா இந்த தொக்க வச்சுட்டு 2 தட்டு சோறு அசால்ட்டா உள்ள இறங்கும்னா பார்த்துக்கோங்களேன். இப்ப இது கூட இந்த ஸ்டேஜ்ல நான் தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்க இன்னும் என்னென்ன காய்கறிலாம் சேர்க்கணும்னு நினைச்சீங்களோ, இதுக்கப்புறம் நான் காய் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இந்த டைம்ல நீங்க இன்னும் காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு, பச்சை பட்டாணி, மீல் மேக்கர் எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கோ, அந்த ஐட்டத்த எல்லாத்தையும் நீங்க இது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். என்ன காய்கறி வேணாலும் இது கூட சேர்த்து பண்ணிக்கலாம். காய் நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். உங்களுக்கு எண்ணெயில ஃப்ரை பண்ணா தான் பிடிக்கும் எனக்கு. ஆயிலியா இருந்து ஃப்ரை பண்ணா தான் பிடிக்கும். தண்ணீல வேகுறது பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்டேஜில நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. காய் எல்லாமே 75% வேகுற வரைக்கும் விட்டுடுங்க. மசாலா ஐட்டம்ஸ் சேர்க்காதீங்க. மசாலா ஐட்டம் சேர்த்துட்டீங்கன்னா, அது அடியில போய் பிடிக்கும் இல்லையா? அதனால நீங்க இப்படியே விட்டுருங்க. 75% நல்லா வேகட்டும். வேகுனதுக்கு அப்புறமா, இது கூட நீங்க என்ன பண்றீங்கன்னா, மசாலா ஐட்டம் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா, இது கூட என்னென்ன மசாலா ஐட்டம் சேர்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் தூள், தனி மிளகாத்தூள். இந்த 5யும் இது கூட நான் சேர்ந்து கலந்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி அதிகமா சேர்க்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க லேசா தண்ணி மட்டும் தெளிச்சு விடுங்க. என் பையனுக்கு பொறுமை இழந்துட்டான். இதுக்கப்புறம் பொறுமையா இருக்க மாட்டான் போல. தண்ணீய தெளிச்சு விடுங்க. தண்ணீய தெளிச்சீங்கன்னா, அது எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்க ஆனா பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணி சேர்த்து காய் எங்களுக்கு 100% காய் நல்லா வெந்திருக்கணும். கொஞ்சம் கூட ட்ரையா இருக்கவே கூடாது. குழைவா வேகணும்னு எங்க வீட்ல எதிர்பார்ப்பாங்க. அதனால நான் தண்ணி இன்னும் கொஞ்சம் கூடவே சேர்த்து நல்லா வேக விட்டுருக்கேன். ஃபைனலா அந்த தண்ணி ஃபுல்லா வத்துனதுக்கப்புறம் இந்த மாரி தான் இருக்கும். இன்னும் ட்ரை ஆக்கிக்கிட்டாலும் நம்ம சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். டிஃபன் பாக்ஸ்க்கு லஞ்சுக்கு பேக் பண்ணும்போதெல்லாம் இத ட்ரை பண்ணி பாருங்க. பசங்க நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா! பாய்.